எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி படித்த கதையை இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஒரு பெண்ணுக்கு பிங்க் ரோஸ்னாலே ரொம்ப அலர்ஜி. ரோஸோட வாசம் வந்தாலே அலர்ஜி ஆரம்பிச்சிரும். மூக்கில் இருந்தும் கண்ணில் இருந்தும் தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிரும். தொடர்ந்து தும்ப ஆரம்பிச்சிருவாங்க. நாட்கள் செல்ல செல்ல பிங்க் ரோஸ் அப்படின்னு நினச்சாலே அவங்களுக்கு பெரிய தலைவலியாக இருந்தது. ஒரு நாள் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போயிருந்தாங்க. அவங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மீட்டிங். கான்ஃபரன்ஸ் டேபிளில் போய் உட்கார்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. பணிப்பெண் ஒருத்தங்க பிங்க் ரோஸில் செஞ்ச ஒரு பெரிய மலர் கொத்தை கொண்டு வந்து அந்த டேபிளுக்கு நடுவில் வச்சாங்க. இதை பார்த்த அந்த பெண்ணுக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு. இன்னைக்கு என்னோட ப்ரெசன்டேஷன் வேறு இருக்கே, அலர்ஜி வந்தால் எல்லாமே வீணாக போயிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே தும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது 2 பேர் அவங்கள தாண்டி போனாங்க. அவங்க, அந்த மலர்கொத்தை பாத்தியா, எவ்வளவு தத்ரூபமாக இருக்குது, செயற்கைன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. என்ன ஆச்சரியம் பாருங்க. அதை கேட்ட உடனே அந்த பெண்ணுக்கு தும்மல் நின்று போயிடுச்சு. நம்ம மனதோட சக்தியை பார்த்தீங்களா? அதுக்கிட்ட என்ன வேணாலும் சொல்லி அதை நம்ப வைக்கலாம். நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தவும் முடியும். நம்ம எதிர்காலம் வீணாக போக போகுது அப்படின்னு சொல்லி பயம்புறுத்தவும் முடியும். நம்ம மனதுக்கிட்ட என்ன சொல்ல போகிறோன்னு நாம் தான் முடிவு பண்ணணும். எப்பெல்லாம் நமக்கு வாழ்க்கையை பற்றி பயமோ சந்தேகமோ வருதோ அப்பெல்லாம் நம்ம மனசுக்கிட்ட எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்பிக்கையை ஊட்டணும். நம்ம வாழ்க்கையில் மாயங்கள் நடக்கணும்னா மனதை சரியாக கையாளுங்கள். அடுத்த தடவை உங்களை பார்க்குற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. எதிர்காலம் நல்லதாகவே அமையும். நிகழ்காலத்திற்கு நன்றியுடன், டிவைன் கான்ட்ராக்ட்ஸ்.